ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விசேஷமான நாள். என்னங்க, எல்லா நாளும் விலையேற பெற்ற நாளா? ஆமாங்க, எல்லா நாளும் விலையேற பெற்ற நாள் தான். ஏன்னா உயிரோடு இருக்கோம் இல்லையா? அவரை துதிப்போம். சிறிய ஜெபம். குட் மார்னிங், எழுந்துட்டீங்களா? வாங்க ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே, எங்க வாழ்க்கைக்காக நீங்க வைத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் அறியும்படி இந்த மாதத்துல எத்தனையோ போராட்டங்கள் இருக்கையிலே அதை எதிர்கொள்ளுகிற பலனை எங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்ன போராட்டங்க? மார்ச் மாசம்னாலே ஃபினான்ஷியல் இயர் எண்டுன்னு சொல்லுவாங்க. மார்ச்ல என்னங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க பெரியவங்க எக்ஸாம்ஸ் வருதுன்னு பயப்படுறாங்க. நம்ம தேசத்தில் அநேக மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இது எல்லாவற்றின் நடுவுலையும் தேவனுடைய துணை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய உதவி நமக்கு எவ்வளவோ தேவைங்க. இந்த உலகத்துல வருகிற ஒவ்வொரு போராட்டத்திலையும் நம்ம ஜெயத்தை பார்க்கணும்னா தேவனின் உதவி தேவை. எத்தனை பேர் நீங்க இந்த அனுதின தியான நிகழ்ச்சியை தவறாம பார்க்கிறீங்க? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் வாக்குத்தத்தங்களை தியானித்த நேற்று நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? உங்க வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிக்கிறீங்களா? முன்பு வருகிற போராட்டங்களை எதிர்கொள்ளும்படி தேவனிடத்துல விசுவாசித்து அவரிடத்துல ஜெபிக்கிறீங்களா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா காரியத்தையும் அவருடைய சித்தத்தின்படி செய்யறாருன்னு நம்புறீங்களா? ஒரு முறை நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவரை முன்குறித்திருக்கிறாரோ, எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குங்க. குட் ஆர் பேடு, தோல்வியோ வெற்றியோ என்ற சந்தேகமே தேவையில்லை. சில நேரம் நம்ம ஃபெயிலியர்ஸ் கூட ஆண்டவர் அனுமதிப்பாரு. அவைகளை நமக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக செய்து அதிலிருந்து நாம முன்னுக்கு செல்லும்படியாக, இன்னும் அதிக பெர்ஃபெக்ஷனுக்கு போகும்படியாக. அநேக நேரம் நமக்கு இஷ்டமில்லாத காரியங்களையும் நம்மை செய்ய வைப்பாரு, நம்முடைய சித்தத்தை உடைத்து அவருடைய இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்கு. நமக்கு எதிர்பாராத விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது நம்ம ஆச்சரியப்படும்படியாக, நாம ஆயத்தமா இல்லாம அலட்சியமா இருந்து ஒரு விஷயத்துல தோத்து போகும்போது நாம தவறுகளை கற்றுக்கொண்டு இன்னும் ஜாக்கிரதையா இன்னொரு முறை அந்த தவறை செய்யாதபடிக்கு தேவன் நம்மை உருவாக்குவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். நீங்க தேவன் கைகள்ல உங்களை கொடுத்துட்டா உங்க விஷயமா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய கிருபையை அவரே தருவார். யாரை அவர் முன்குறித்தாரோ, எதற்கு? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்தவர்களாய் நம்மை மாற்றும்படி அவருடைய ஆசை. பிதா குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. அவர் செய்ய வேண்டிய தியாகத்தையும் அவர் செய்துட்டாரு. அவர் தம்முடைய வல்லமையையும் அவருடைய பரிசுத்த ஆவியும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகளை நாம இந்த பூமியில தொடரும்படிக்கு அவரை போல இருக்கிறவங்க, அவரை போல அவருடைய மனதுடையவங்களாக இருக்கக்கூடியவங்களை தேவன் முன்பாகவே அறிந்திருக்கிறாராம். அதன் பின்பு அவர்களை முன்குறித்திருக்கிறாராம். என்னங்க, நாம ஒரு ஷாப்க்கு போகும்போது மாம்பழம் வாங்கணும்னு சொன்னா அந்த பழங்கள் ஒவ்வொன்றா நம்ம கையில எடுத்து பார்ப்போம். அது ஒரு சரியான ஷேப்ல இருக்கா, அது சரியான கலர்ல இருக்கா, கெட்டு போயிருக்கா என்று பார்த்து சிலதை தேர்ந்தெடுத்து நம்ம பக்கத்துல வைத்துக் கொள்ளுவோம். அது போல தேவன் நம் எல்லாரையும் செய்திருக்கிறாரு. எல்லாரும் ஒரு மரத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். ஆனா எப்படி ஒரே மரத்து கனிகள் ஒரே போல இருக்காதோ, அது போல நம்ம எல்லாரும் ஒரே போல இருக்கிறது இல்ல. காரணம், குற்றமற்றவர்களா தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருந்தாரு. ஆனா நாம அநேகமான தந்திரங்களை ஏற்படுத்தி கொண்டு தேவனுடைய வழிகளை விட்டதுனால நம்முடைய இஷ்டம் போல நடந்ததன் மூலம் நஷ்டம் போகிறோம். தேவன் உங்களை தெரிந்தெடுத்தார் என்பது
அதை உறுதியா சொல்லலாம். ஆனா தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் என்பது உண்மைதாங்க. அது அப்படின்னா உங்க விஷயம் எல்லாம் பார்க்கிறார். அவர் தெரிந்து கொண்டவர்களின் காரியங்களை கவனித்து அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, தகுதியானவங்களா இருக்கிறாங்களா, நன்றியோடு இருக்கிறாங்களா, தாழ்மையோடு இருக்கிறாங்களா, பிதாவோடு உறவாடுகிறவர்களாக அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக அவங்க இருக்கிறாங்களா என்று ஆண்டவர் பார்க்கிறார். என் அழைப்புக்கு கீழ்ப்படுகிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆகையால யார் அறிந்தாரோ அவர்களை அவர் முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். முன்குறித்தார், நிர்ணயித்திருக்கிறார். தேவனுடைய நிர்ணயம் என்னங்க? தேவனுடைய முன்குறிப்பின்படி இந்த திருமணம் நடக்குதுன்னு பாஸ்டர் சொல்லுவாங்க. ஆமா, தேவன் முன்குறித்து இருக்கிறார் யார் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருக்கணும்னு. உங்க வாழ்நாளெல்லாம் உங்க கூட இருக்கணும். நீங்க யாருக்கு எந்த இடத்துல பிறக்கணும், வாழ்க்கையில எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன படிக்கணும், என்ன வேலை, என்ன ஊழியம், எந்த விஷயம் என்பது தேவன் முன்பாகவே முன்குறித்திருக்கிறாரு. நம்மில் அநேகர் அவருடைய தீர்மானங்களை அறியாமல் நம்ம தீர்மானத்தின்படி முன் சென்று வாழ்க்கைய சிக்கலாக்கி விடுகிறோம். நாம நஷ்டம் போகிறோம். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார்னு தேவன் தெளிவாக உங்களோடு சொல்லும் போது, உங்க மனசாட்சி உங்களுக்கு உணர்த்தும் போது, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எச்சரிக்கப்படும் போது, தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா அவர் அற்புதங்களை செய்வார். ஒப்பு கொடுத்தா என்ன செய்வார்னு பாருங்க. கீழே எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறாரு. எதற்கு தேவன் அழைக்கிறாரு? மனம் திரும்பும்படி அழைக்கிறார். எல்லாரையும் அழைக்கிறாரு. மனம் திரும்பினவர்கள்ல சிலரை தேவன் தமக்கு சாட்சிகளாக இருக்கும்படிக்கு, தம்முடைய பிரதிநிதிகளா இருக்கும்படி, தம்முடைய அம்பாசிடர்ஸா இருக்கும்படி, தம்மை பின்பற்றும்படி அழைக்கிறாருங்க. சொல்லணும்னா அன்றைக்கு ஆண்டவர் தமக்கு இஷ்டமானவர்களை பெயர் வைத்து அழைத்தது போல இன்றைக்கு கூட ஆண்டவர் அழைத்துட்டு தான் இருக்கிறாரு. தம்மை பின்பற்றும்படி, தம்மோடு இருக்கவும், தம்மோடு நடக்கவும், அவர் செய்த காரியங்களை செய்யும்படி அழைத்திருக்கிறார் தேவன் நம்மை. உலகத்துல எல்லாரும் வேலை செய்யறாங்க, பணத்துக்காகவோ, புகழுக்காகவோ, பெயருக்காகவோ, வருங்காலத்துல எல்லாம் சேர்ந்து வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஆலோசனை செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை அழைத்தது எதற்கு? அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படிக்கு, பாவிகளை தேடி ரட்சிக்கும்படிக்கு. என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்னாரு. ஆகையால தேவனுடைய அழைப்புக்கு நாம கீழ்ப்படியணும். நீங்க தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சீங்களா? இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. தேவனுடைய அழைப்பின்படி ஊழியம் செய்றீங்களா? அல்லது யாரையோ பார்த்து உங்களுக்கு உணர்வு வந்ததுன்னு இமிட்டேட் செய்து கொண்டு ஊழியக்காரங்கள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? தேவன் உங்களை அறிந்திருந்தா, உங்களை முன்குறித்திருந்தா, உங்களை அழைத்திருந்தா நிச்சயமா அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிங்க. அவர் அழைக்கும் போது பல விதமான ஊழியங்கள் இருக்கிறது. தேவன் தம்முடைய பல விதமான ஊழியங்களை செய்யும்படிக்கு பல விதமான ஜனங்களை அவர் ஏற்படுத்துகிறார். அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்தார் அவரை பின்பற்றும்படி, மோசேயை அழைத்தார் தலைவனாக இருக்கும்படிக்கு, கிதியோனை அழைத்தார் யுத்தம் செய்து ஜெயிக்கும்படிக்கு, அப்போஸ்தலரை அழைத்தார் ராஜாக்கள் முன்பு, அதிகாரிகள் முன்பு நீ என் சாட்சியாக நிற்கும்படிக்கு. தேவன் உங்களை அழைக்கும் போது அவருடைய அழைப்பின்படி நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வது போல் செய்தால், தொடர்ந்து வாசிப்போம், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். என்னங்க? அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். He will make us perfect. அவர் நம்மை அழைத்திருக்கும் போது நம்மை பரிபூர்ணர்களா செய்கிறார். ரட்சிப்பை நாம ஒரே ஒரு நாள்ல பெறலாம். ஆனா அவருடைய சாயலுக்கு மாறணும்னா நம்ம வாழ்நாள் எல்லாம் நம்ம ஆயத்தப்பட வேண்டியிருக்கு. அவருடைய கைகளை உடைக்கப்பட்டு, அவருடைய கைகளால் உண்டாக்கப்பட்டு, அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு, அவரிடத்துல விசுவாசம் வைத்து அவரை பின்தொடரும் போது நமக்கு தெரியாமலேயே அவருடைய அடிச்சுவடுகளை நாம பின்பற்றுகிறதுனால அவரை போல வாழ்கிறவர்களாக இருப்போம். நீதிமான்களாக ஆக்கப்பட்டும் இருப்போம். அவருடைய இரத்தத்துல கழுவப்பட்ட சுத்த இருதயம் உள்ள பரிசுத்தர்களாக, ஆண்டவருடைய மனதுடையவர்களாக, பரலோகத்தோடு தேவனோடு தொடர்புடைய ஜப வீரர்களாக நம்ம இருக்க முடியுங்க. ஆண்டவர் உன்னை அழைத்தார், அழைப்புக்கு கீழ்ப்படிந்தீங்களா? அவர் உங்களை முன்குறித்தார், அந்த விஷயத்தை நீங்க உணர்ந்தீங்களா? அவர் உங்களை அறிந்திருக்கிறார் என்றது உங்க நினைவுல இருக்கா? எப்பொழுது தேவன் நம்மை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறாரோ, அவருடைய சித்தத்துல நம்மை நடத்துவாரோ, அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார்.
அவர்களை மகிமைப்படுத்துவன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அவர்களை எல்லார் முன்பும் கனமாக அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கைகள்ல பயன்படுகிற நபரால எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்பதை இந்த உலகத்துக்கு அவர் காட்டுவாருங்க. மோசேயை அவர் 40 வருடங்கள் பின்பு அழைத்து 40 வருடங்கள் ஆயத்தப்படுத்தி 40 வருடங்கள் பயன்படுத்தின போது அந்த மோசே எனக்கு இஷ்டமானவன் என்று, உண்மையுள்ளவன் என்று, உலகம் முழுவதிலும் சாந்த குணம் உள்ளவன் என்று உன்னதமான நிலையில மோசேயை ஆண்டவர் புகழ்ந்திருக்கிறார். மனுஷருடைய புகழ்ச்சியை நாடுகிறோம், ஆனா தேவனுடைய புகழ்ச்சியை நாடுகிற அவருடைய சாட்சிகளா இந்த உலகத்துல நாம இருக்கணுங்க. அவர் அழைத்து கொண்டவங்களை அவர் மகிமைப்படுத்துவார். 73 வருடங்கள் முன்பே தேவன் என் தாயின் கருவில என்னை முன்குறித்தார்னு வாக்குத்தத்தம் செய்ததை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? 55 வருடங்களாக அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நான் அவருடைய ஊழியம் செய்யும் போது என்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி என்னை தாழ்த்தி மறைத்து சுத்திகரித்து நீதிமானாக தேவனுக்கு இஷ்டமுள்ளவனா இருக்கும்படி என்னை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறாருங்க. ஐ டோன்ட் திங்க் மை கோர்ஸ் இஸ் ஓவர். நீதிமான் ஆகிவிட்டேன்னு நினைக்க மாட்டேன். பவுல போல பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். இவ்வளவு காலமாக இந்த ஊழியத்துல தேவன் எனக்கு கொடுத்த கனம், என்னை எவ்வளவாக அவர் கனப்படுத்துகிறாரோ மகிமைப்படுத்துகிறாரோ, எத்தனை பேருக்கு என்னை ஆசீர்வாதம் ஆக்கியிருக்கிறாரோ, என் வாழ்க்கையில தேவனை துதிப்பதற்காக ஏற்படுத்துற கூட்டங்களை பார்த்து எத்தனை பேர் பொறாமைப்படுகிறார்களோ. யாரோ என்னமோ பேசுறாங்க. என்னுடைய துணிமணியை பார்த்து, இந்த மீட்டிங்ஸை பார்த்து, இந்த லைட்ஸை பார்த்து, இதெல்லாம் வீணு, இதெல்லாம் எதற்குன்னா தேவனுடைய காரியங்களை விவரிப்பதற்கு. தேவன் மகிமைப்படுத்துகிறார் என்ற விஷயத்தை உணராமல் நீங்க கூட அப்படி உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யலாம் இல்லையா? நான் கூட இப்படியாக தேவனுடைய கரங்கள்ல பயன்படணும்னு ஆசைப்படலாம் இல்லையா? நான் கூட இப்படியாக ஆரோக்கியமாக பலனோட என் 73ஆம் வயதிலையும் தேவனுக்காக வைராக்கியத்தோடு இருக்கணும்ன்ற தீர்மானம் செய்யலாம்ல. அதற்கு தான் தேவன் செய்த காரியங்களை அவர் பெரியவர் என்று, அவரை நம்பினவர்களை உயர்த்துவார் என்று தெரியப்படுத்துவதற்கு தான் விசேஷமான கூட்டம் நடந்தது. அதுல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன செய்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் மகிமைப்படுத்தும் போது யாரும் அப்படிப்பட்டவங்களை கெடுக்க முடியாது. அவர் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். தேவன் என்ன ஆசீர்வதிக்கும் போது என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், என்னுடைய மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளின் பிள்ளைகளின் தலைமுறைக்கு உன்னை ஆசீர்வாதமாய் செய்வேன் என்று அன்றைக்கே தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் இல்லையா? அது மட்டுமல்ல, இந்த ஊழியத்தின் மூலம் பயன்பெற்ற எல்லாரும் கூட எத்தனையோ பேர் உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார்னு நிரூபணம் ஆகிறது. நீங்க தேவ கரத்துல பயன்படுறீங்க. சொல்ல போனா இன்றைக்கு உங்களில் அநேகரும் தேவனுடைய கைகள்ல சுத்திகரிக்கப்பட்டு அவராலே உயர்த்தப்படுகிறீங்க என்பது உங்க சாட்சிகள் மூலியமா தெரியப்படுத்துறீங்க. தேவன் நம்மை தூக்கி எடுப்பவர், நிலைநிறுத்துகிறவர். தம்முடைய சாட்சிகளா இருக்கும்படி தம்முடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தணும்னு ஆசைப்படுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற வாலிபனே, உங்களை தேவன் முன்குறித்தார்னு உங்களுக்கு தெரியுமா? உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறியா? உன் வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை அறிந்தாயா? அவர் அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சியா? அவர் கைகள்ல பயன்படணும்னு ஆசை இருக்கா? இதுவரைக்கும் ஒரு தீர்மானம் செய்யாம இருந்தா தயவு செய்து இன்றைக்கு தவறாம ஒரு தீர்மானம் செய்யுங்க. யாராக இருந்தாலும், ஒருவேளை இப்போதைக்கே சிறு வயதிலே தேவன் அழைத்திருந்தும் வாலிப வயசு தாண்டி உங்களுக்கு இப்போ முதிர் வயது இருக்கலாம். இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவன் கரங்கள்ல உயர்த்தப்படும்படிக்கு அவருக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்கன்னா அவருக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இப்போ கூட தேவனின் கைகளை நீங்க உங்களை வைத்தா உங்களை ஒரு பெரிய நபரா செய்வதற்கு, உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா செய்வதற்கு, தேவனின் இருதயத்துல உங்கள் பேர்ல இருக்கிற நினைவுகள் நிறைவேறும்படிக்கு, அவருடைய ஆவியை உங்கள் மீது ஊற்றும்படிக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவருடைய கைகள்ல வாழ்க்கையை கொடுத்தவன் நஷ்டம் போக மாட்டான், அவன் தரித்திரன் ஆக மாட்டான் என்று நிரூபிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக அவரை துதிக்கிறேன். கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கும்படி எனக்காகவும் நீங்க ஜெபிங்க. இன்னும் நீங்க ஒப்பு கொடுக்காதவங்களா இருந்தா இன்றைக்கே இந்த ஜெப வேலையில உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள பாருங்கப்பா. நீர் அறிந்தவர்களில் அநேகர் இங்கு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீராண்டவரை. இந்த சோசியல் மீடியால கனெக்ட் பண்ணிருக்கிற ஒவ்வொருவரையும்
இந்த அனுதின தியான நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று உம்முடைய அன்பு அவர்களை தொடர்கிறது என்பதை, நீர் முன்குறித்த தீர்மானங்கள் அவர்கள் பேரில் நிறைவேறும்படிக்க, உங்க அழைப்புக்கு அவங்க கீழ்ப்படியும்படிக்க, தேவன் அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படியாம நஷ்டம் போகாதபடிக்க, இதோ ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு யார் யார் எங்கெங்கிருந்து இந்த ஜெபத்தை செய்கிறார்களோ, அவர்கள் வாலிபர்களோ பெரியவங்களோ முதியவர்களோ இப்பொழுதும் ஒன்றுமில்லை என்று நீர் இன்னும் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர் என்று நிரூபணம் ஆகும்படிக்கு நீங்க உதவி செய்யுங்க. உலகத்துல சொத்து பத்தும் பணம் புகழும் பெயரும் சம்பாதிப்பதை பார்க்கிறோம் உம் பார்வையில் பெரியவர்களாயிருக்கும். நீர் ஒப்பு கொடுத்த வேலையில் ஆண்டவரை அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படிக்கு இது எவ்வளவோ நன்மையானது என்று உணரும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய அழைப்புக்கு கீழ்ப்படியும்படிக்கு ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவிக்கு ஒவ்வொருவரும் தங்களை ஒப்பு கொடுக்கும்படிக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. யார் ஒருவரும் அழிவது எனக்கு சித்தம் அல்ல என்று சொன்னீங்க. உங்க அழைப்புக்கு தப்பித்து கொண்டா நாங்க நஷ்டமடைவோம் என்று, எங்க வாழ்க்கையை வீணடித்து விடுவோம் என்று, ஏசாவை போல தேமாவை போல இந்த உலகத்தை நேசிச்சா, உணவை நேசிச்சா, உலக பணத்தை நேசிச்சா கெஹசிய போல நஷ்டமடைவோம் என்ற விஷயத்தை அறிந்து உமக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார்னு அறிந்தா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா நிச்சயமா தேவனுடைய திட்டத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டெப்பை அவர் எப்படி எந்த விதத்துல உங்களை பயன்படுத்த போகிறார் என்பது காத்திருந்து அவர் சித்தத்தை அறிந்து அதுல பயன்படுங்க, நடங்க, தேவனுடைய கைகள்ல ஆசீர்வதிக்கப்படுங்க. உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ், உங்க சாட்சிகள், அதே போல உங்க பாரங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. உங்க பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்பதை விசுவாசிங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.